கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்கான் நாடோறு நலமுடன் காத்தனரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்கான் நாடோறு நலமுடன் காத்தனரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கல்மணி போல் நம்மை காத்தனரே. கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கல்மணி போல் நம்மை காத்தனரே. கண்ணீர் கவலையினை மாற்றினாரே. கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்கான் நாடோறு நலமுடன் காத்தனரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். ஜீவ சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதை நடத்தினாரே. ஜீவ சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே. ஜீவ காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம், ஜீவனின் அதிபதியை, அல்லேலூயா. ஜீவனின் அதிபதியை. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்கான் நாடோறு நலமுடன் காத்தனரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. ஆயிரம் நாள் போதுமோ ஆண்டவரை துதிக்க, அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்கான் நாடோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். பாவ சேற்றினில் அமிழ்ந்த நம்மை பாசக்கரம் கொண்டு தூக்கினாரே. பாவ சேற்றினில் அமிழ்ந்த நம்மை பாசக்கரம் கொண்டு தூக்கினாரே. கண்மலை மேல் நம்மை நிறுத்தியவர் கருத்துடன் காத்தனரே. அல்லேலூயா. கருத்துடன்
நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். பொருத்தனை பலிகள் தினம் செலுத்தி போர் பரணி சுவை வாழ்த்திடுவோம். பொருத்தனை பலிகள் தினம் செலுத்தி போர் பரணி சுவை வாழ்த்திடுவோம். ஸ்தோத்திர பாத்திரரே சுவையே நேத்திரமாய் துதிப்போம். அல்லேலூயா நேத்திரமாய் துதிப்போம். நன்றியா பொங்குதயமதுள்ளம் நாதன் செய்பத நன்மைகட்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமாய் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக எஸ்தர் 9ஆம் அதிகாரம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, இப்போதும் நாங்கள் வேதத்தை தியானித்து நன்மை பெறும்படி ஆசீர்வதிப்படி நீங்கள் கொடுத்த இந்த வேத வசனத்துக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிங்க. தேவன் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இங்கே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்க ஒவ்வொருவரோடும் தேவரையே நீங்கள் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாமே ஆசீர்வதிங்க. நீங்கள் பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை கூட இந்த வழி நடத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த கடைசி போய் நாம் பார்க்கிறோம். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாயும் முடிந்தது. காரியம் மாறுதலாயும் முடிந்தது. வேத சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் இப்போ யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சதி நடக்குது. அந்த யூத ஜனங்கள் முழுதுமாய் அங்கே சங்கரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கே மொர்தெகாய் பார்க்கிறான். அவன் பேசி அந்த எஸ்தரோடு பேசி, அந்த எஸ்தர் ராஜாவோடு பேசி, எந்த நாளிலே யூதரானவர்கள் அழிக்கப்பட வேண்டுமோ அதே நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படியான ஒரு காரியம் மாறுதலாய் முடிய பண்ணினான். அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினான். இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம காரியங்களை மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ, எந்த நெருக்கத்தில், எந்த போராட்டங்களிலே நாம் இருக்கிறோமோ, எந்த காரியங்கள் நம்ம போராடி கொண்டு இருக்கிறதோ, எந்த நம்ம மனுஷன் போராடி கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் அதெல்லாம் அவன் மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. தொடர்ந்து அந்த காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தவோ, நம்மை கஷ்டப்படுத்தவோ, நம்மை துன்பப்படுத்தவோ ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஆண்டவர் விடுகிறவர்கள். அந்த காரியங்களை கர்த்தர் மாற செய்து நமக்கு வேண்டிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நான் நம்பும் போது, அவரையே நாம் சார்ந்து இருக்கும் போது, அவரை நாம் தேடும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டுமோ, எந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமோ, எந்த பாதைகளை மாற்ற வேண்டுமோ, எந்த காரியங்களை மாற்ற வேண்டும், சகலத்தையும் கர்த்தர் அவர் நமக்காக மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் அந்த தேவனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து அவரை நான் நம்புகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். அவருக்கு பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நாம் விசுவாசம் உள்ள ஜனங்களாக, அவரை விசுவாசிக்க ஜனங்களாக இருக்க, அவரை நாம் தேடுகிற ஜனங்களாக இருக்கும் போது தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற. நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு பார்க்கிறோம், அவங்க அந்த வம்சமே அழியும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது அதன் நிலையில் அவர்கள் தேவனை நம்பினார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை தேடினார்கள். தேவனை காரியங்கள் என்னவோ அதை அவர்கள் செய்கிறதை நம்ம வசனத்தில் பார்க்க முடியும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நம்ம பிரியப்படுத்துகிற ஜனங்களாய், நாம் தேவனை விசுவாசி, அவரை சார்ந்திருக்கிற, அவரை தேடுகிறவர்கள், அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய், அவர் காட்டின வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க, பயப்படுகிற பயம் நம்முடைய இடத்துல நான் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை, சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தொடர்ந்து அவரை நாம் நம்பணும். பாருங்கள், தொடர்ந்து அவரை நாம் சார்ந்து இருக்க, தொடர்ந்து அவரையே நாம் அண்டி இருக்கணும். அப்போதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேலையெல்லாம் பார்க்கும்போது அது சூழ்நிலை மாறாது போல தான் இருக்கும். சூழ்நிலை பார்க்கறது ரொம்ப கடினமாய் சூழ்நிலை காணப்படலாம். சூழ்நிலை பார்க்கறது நம்மளுக்கு பலத்து மிஞ்சினதாய் காணப்படலாம். சூழ்நிலை பார்க்கும்போது நம்மளால் கிரகிக்கக்கூடாத அளவுக்கு அந்த பிரச்சனை எப்படி நான் சால்வ் பண்ணுறது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது எனக்கு கிரகிக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் அதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு எப்படி என்றால், நாம் கர்த்தரை தேடுவோமானால், அவரை நாம் நம்புவோமானால், அவரை நாம் சார்ந்திருப்போமானால், அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால், அதை தேவன் சகலத்தையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்ஐயா புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த யூத ஜனங்கள் அந்த தேசத்தில் அவங்க சொந்த தேசத்தில் இல்லை, அவருக்கு அந்த தேசத்தில் இப்போ பார்க்கிறோம் ஒரு சொற்ப ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில பார்க்கிறோம் அந்த ராஜாவே அவங்களுக்கு எதிர்த்து வருகிறாங்க. ராஜாவினுடைய காரியம் அந்த ஜனங்களுக்கு விரோதமா நிக்குது. இப்போ பார்க்கும்போது அது மாறாத ஒரு காரியமா இருக்கு. அவருக்கு எதிர்த்து என்ன செய்ய முடியும்? அந்த ராஜாவுக்கு எதிர்த்து, அந்த ராஜ்யத்துக்கு எதிர்த்து அவங்களால நிற்க முடியாத அளவுக்கு அவங்க பலத்துக்கு மிஞ்சின காரியம். ஏன்னா ராஜாவே அதை என்ன செஞ்சிட்டான், அதுக்கு ஒத்துக்கொண்டான். அதனால ராஜாவுக்கு எதிர்த்து நம்மளால் பேச முடியாது, ராஜாவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா சொற்ப ஜனங்களாக இருக்கிறாங்க. சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை தேடினார்கள், தேவனை அவர்கள் அண்டினார், தேவனை அவர் நம்பினார், தேவனை அவர் சார்ந்து கொண்டதுனால அதை தேவன் அவங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவங்க வாழ்க்கையை கர்த்தர் அந்த இடத்துல, அந்த தேசத்தை அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம காரியங்களை அவர் மாற்றுகிற தேவன். அவர் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி சில வசனங்களை பார்க்கும்போது நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான, உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ண கர்த்தர் மாற்றுகிற நம்ம காரியங்களை மாற்றுகிற, நம்ம சூழ்நிலைகளை மாற்ற, நம்ம நெருக்கங்களை, நம்ம கண்ணீரெல்லாம்
நம்ம இருளெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவங்க வந்து அந்த சாபத்தை ஆண்டவர் அவளுக்கு எப்படியா மாற்ற அதை ஆசீர்வாதமாய் இங்கே மாற்றுகிறத இந்த வேத சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதான் தேவன் நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். 114 சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியே சொல்லுகிறது. 114 8ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். பார்க்க கண்மலை கற்பாறை அதெல்லாம் பார்க்கறது கடினமான ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு காரியம். அதெல்லாம் இந்த கண்மலை இந்த கற்பாறை பார்க்க அதெல்லாம் அந்த இடத்த விட்டு நகராது, அப்படியே தான் இருக்கும். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நபர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அது எவ்வளோ நம்ம வந்து அது இங்கே இந்த காரியங்கள் மாறணும், இந்த இவர்கள் மாறணும், ஏன் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் மாறணும் என்று எவ்வளோ நம்ம பிரயாசப்படும், ஆனாலும் அது அப்படியே இருக்கும் பாருங்களேன். ஆனால் கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் அதெல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராக இருக்க காரியத்தை நமக்கு சாதகமாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை நாம் தேட வேண்டும். அவரிடத்தில் நம்ம நம் காரியங்களை கொண்டு வருமானால் நிச்சயமாக தேவன் அது எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54 ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மாற்றாரு பாருங்க. யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, எந்த காரியம் எதிர்த்து நிற்குதோ அதுவே நம்முடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதுவே நம்முடைய நன்மைக்கு ஏதுவோ, அதுவே நம்முடைய உயர்வுக்கு ஏதுவோ, அதுவே நமக்கு மேன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் அந்த காரியங்களை அவர் நமக்காக அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த காரியங்கள்லாம் நமக்காக மாற்றுகிற அந்த தேவனை நாம் சார்ந்து, அந்த தேவனை தேட, அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது, நம் காரியமெல்லாம் அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் 2:21 பார்க்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். பாருங்களேன், நம் தேவன் எப்படி காலங்கள், நம்ம நெருக்கப்படுகிற காலங்கள், நம்ம வேதனைப்படுகிற காலங்கள், சமயங்கள், சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரை நாம் சார்ந்து இருக்கும் போது, அவரிடத்திலே நான் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம் காரியங்களை மாற்றி நமக்கு வேண்டிய சமாதானத்தை, நமக்கு வேண்டிய மகிழ்ச்சியை, நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை, நமக்கு வேண்டிய மேன்மையை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கூட ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு சில பேர் வாழ்க்கையில் அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றினதுனால அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்து அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்தாங்க, வாழ்க்கையில் அவங்க மேலுக்கு வந்தாங்க, வாழ்க்கையில் மேன்மை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத சம்பவங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அதான் தேவன் காரியங்களை அவர் மாற பண்ணுகிறவர். என்னென்ன காரியத்தில் கர்த்தர் மாற பண்ணுகிற அநேக காரியம் தானே நாளில் ஒரு 5 காரியம் பார்க்க போகிறோம். ஒன்று, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற பண்ணுகிறவர். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற பண்ணுகிறவர். 2, துக்கத்தை துதியாக மாற பண்ணுகிறவர். துக்கத்தை துதியாக மாற பண்ணுகிறவர். 3, சுமையை
சுகமாக மாற பண்ணுகிறவர். சுமையை சுகமாக மாற பண்ணுகிறவர். 4 புலம்பலை பூரிப்பாக மாற பண்ணுகிறவர். புலம்பலை பூரிப்பாக மாற பண்ணுகிறவர். 5 லட்சையை இரட்சிப்பாக மாற பண்ணுகிறவர். லட்சையை இரட்சிப்பாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை அவர் மாற்றுகிற தெய்வம். காரியங்கள் மாறுதலாக முடிய பண்ணுகிறார். ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம், என் வாழ்க்கை துக்கமாக இருக்கலாம், சுமைகள் இருக்கலாம், புலம்பல் இருக்கலாம், லட்சைகள் இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் மாறக்கூடாதபடி ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் அதை நமக்காக, அவர் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட தம் ஜனத்துக்காக கர்த்தர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை தேடும்போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் அவரிடத்தில் வரும்போது நிச்சயமாக தேவன் நன்மைகள் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் பார்க்கும்போது, அந்த வனாந்தரத்தில் நான் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும், நான் என்னதான் எதிர்பார்த்தாலும் எனக்கு எந்த நன்மை கிடைக்காத ஒரு இடம்தான் வனாந்தரம். வனாந்தரம் பார்க்கும் எதையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. என்னதான் அந்த வனாந்தரத்தில் பிரயாசப்பட்டாலும் நம்மளால் எந்த பலனும் அடைய முடியாத ஒரு இடம் தான் இந்த வனாந்தரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அது போல் இருக்கலாம். நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், நான் எவ்வளோ முயற்சி, ஆனால் நான் எதிர்பார்த்த அந்த நன்மை, நான் எதிர்பார்த்த அந்த உயர்வு, நான் எதிர்பார்க்குற அந்த சமாதானம், அந்த வெளிச்சம், அந்த சுகம் என்னால் கிடைக்க முடியும், என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த வனாந்தரத்தை நமக்கு வயல்வெளியாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நமக்கு வயல்வெளியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால் ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எது? வனாந்தரமும் வறண்ட நிலமும். வனாந்தரமாக இருக்க காரியங்களை கர்த்தர் செழிக்க பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. சத்தமாக சொல்லாமே. ஹல்லேலூயா. பார்க்க அவர் அந்த வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் அந்த தேவனை நாம் சார்ந்து இருக்கும் போது, அவரை அண்டும் போது நிச்சயமாய் எப்படிப்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் தேவன் அதை வயல்வெளியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், 107ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும்போது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்க நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவை வரத்துள்ள பலனை தரும். தேவன் வனாந்தரமாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாய் திருப்தியாக்கி உன் எலும்பை நிலமுனதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல வட்டாத நீரூற்றையும் போல இருப்பாய். ஒருவேளை உன் மகா வறட்சியான காலங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். வனாந்தரம் போல சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ அதை எல்லாவற்றையும் மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும்
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் வனாந்தரம் இது மாறாது, என் வாழ்க்கை வனாந்தரமாக தான் இருக்கும், இப்படியே தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு அந்த நிலைமை இல்லை. நம்ம அதுக்கு மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாய் அந்த வனாந்தரமாய் இருக்க காரியங்களை கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த தேவனை நாம் தேடுக வேண்டும். நினைக்க சில வேலைகளை அவரை தேடி வர்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் பாருங்கள். அதுதான் சில வனாந்தரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்கள். வனாந்தரம் இருக்கு, ஆனால் அதை மாற்றுகிற தேவனை தேடி என்ன செய்ய மாட்டோம், வரமான மாற்றுகிற தேவனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், முழுமையாக நம்மளால் நம்ப முடியல பாருங்க. அதனால சில வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்கு. ஆனால் அவரை நாம் தேடும்போது நிச்சயமாய் அவர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன், நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர் அவாந்தர வெளியே ஆறுகளை உண்டாக்குவதினால். யாருக்கு உண்டாக்குறாரா? தம் ஜனத்துக்கு. ஹல்லேலூயா. தம் ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் ஆண்ட தண்ணீர்களை என்ன செய்கிறாரா? உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்படி அவர் ஆயத்தமாக இருக்கிற என் ஜனத்துக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய ஜனமாகிய நாம் என்ன செய்ய மாட்டேன்றோம்? அவரை தேட மாட்டேன், அவரிடத்துல வர மாட்டேன், அவரை நம்ம விசுவாசிக்க மாட்டேன்னு பாருங்களேன். அவர் தேடுவோமானா முழு இருதயத்தோடு முழு மனதோடு நாம் கர்த்தரை தேடுமா, அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குமானா, அவரை நாம் விசுவாசிப்போமானா நிச்சயமாக நம்முடைய வனாந்தரம் போல இருக்க காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் வயல்வெளியாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனத்தில் பார்க்கிறோம். அவர் பாழானதை அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிறார். பாழாய் கிடக்கிற வனாந்தரத்தில் பார்க்கும்போது எல்லாம் பாழாக இருக்கு, எதுவுமே செழிப்பாக இருக்காது. பாழாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பயிரினமாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களா? யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல தான் வாழ்க்கை இருந்தது. அவனுடைய முன்ன வாழ்க்கை பார்க்கும்போது அவனுக்கு நல்லா இருந்தது. அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் வாழ்க்கை நல்லா இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் வீட்டை விட்டு அவன் வெளியே வரும்படியாக அல்லது வீட்டை விட்டு அவன் கடத்தப்படும்படியான ஒரு சூழ்நிலை. அவங்க அண்ணன்மார்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அவனை அந்நிய தேசத்துக்கு அவனை விட்டு போட்டாங்க. அவன் சூழ்நிலை பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்க்கை வனாந்தரம் போல தான் இருந்தது. என்ன செய்ததுன்னு தெரியல. வனாந்தரத்தில் பார்க்கும்போது எந்த பக்கம் போகிறது, எந்த திசைக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்களேன். ஒன்றுமே தெரியும். எப்படி போனால் நமக்கு வழி வரும், எப்படி எந்த திசை நமக்கு சரியான பாதையை காட்டும், ஒன்றுமே தெரியாது வனாந்தரத்தில். அது போல தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கையை இங்கே நாம் பார்க்கும்போது அவன் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கோம், என் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கு, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது என்ற ஒன்றுமே தெரியாத ஒரு வனாந்தரம் போல தான் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த வனாந்தரத்தை அவனுக்கு வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் ஆதியாகமம் 50 அதிகாரம் 50 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதி 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனம் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நாம் பார்க்க அவன் சொல்லும் போது நீங்கள் எனக்கு தீமை செய்தார்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே. இப்போது நடந்து வருவேன். இப்போது அவன் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கு? அவன் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா,
அது வரைக்கும் வாழ்க்கை வனாந்தரமாக தான் இருந்தது. அவன் அவன் வேலை செய்து அவன் போத்திபார், அந்த எகிப்து தேசத்தில் பார்க்கிறோம். அவனை போத்திபார் என்ற ஒரு மனுஷனிடத்தை விற்கிறாங்க அவர்கள். நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டால் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தை அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மேல் என்னும் எகிப்து தேசத்தை அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மேலிடத்தை விலைக்கு வாங்கினான். எகிப்து தேசத்தில் அவன் விற்கப்படுகிறான். அந்த தேசத்தில் அந்த அதிபதி வீட்டில் அவன் என்ன செய்கிறான்? வேலைக்காரனாக இருந்து கொண்டிருக்கான். அவன் வாழ்க்கை பாருங்களேன். ஏன்னா நம்ம எங்கே இருந்தோம், இப்போ என்ன ஆகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னும் மோசமான நிலை. அவன் சிறைசாலைக்கும் போயிட்டான். சிறைசாலை நன்மை பெற்ற மறந்தும் போயிட்டான். இந்த சூழ்நிலை பார்க்கும்போது அவன் வாழ்க்கை வனாந்தரம் போல காணப்படுது. என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? ஒருவேளை இதே சிறைசாலையில் இருந்துடுவேனோ, இதே நிலைமையில் இருந்துடணும், இதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? எப்போ வெளியே வர போகிறோம் என்று அது போல் சூழ்நிலைகள் தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருக்குது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்கும். பாருங்களேன், நம்ம இப்படியே தான் இருந்துடுவோமா? இதுலேருந்து வெளியே வர முடியுமா? இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு வழி இருக்கா? நமக்கு இது வரத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா என்று சில வேளை நம்முடைய வனாந்தரம் போல இருக்கிற சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய எண்ணி நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது? ஒருவேளை என் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான், இதே பிரச்சனை, இதே போராட்டம், இதே காரியம், இதே நெருக்கம், இதே உபத்திரம் தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று அது போல சில வேலைகளில் நாம் போகிற பாதைகள் அது போல காணப்படுகிறோம். அதை பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா வெளியே வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வெளியே வர்றதுக்கு எந்த வழியும் எனக்கு தெரியல, எந்த பாதையும் தெரியல, எந்த திசையும் எனக்கு தெரியல. அதனால் நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும் பொழுது அந்த ஒரு வேதனை, அதனுடைய பயம், அதனுடைய கலக்கம்லாம் நம்முடைய சில வேலையில் நம்மை போட்டு வாட்டுது. பாருங்களேன், இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. இனி நம்ம குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா? எங்கள் அப்பாவை போய் பார்க்க முடியுமா? என் குடும்பத்தாரை பார்க்க முடியுமா? என்ன எத்தனையோ வேலையில் அவன் வாழ்க்கையில் அவன் நினச்சிருக்கிறான். பாருங்கள், ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வழியெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே காணப்படுகிறது. 105ஆம் சங்கீதத்தை பார்க்க அவன் இரும்பு கதவில் அவனை அடைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறான். அவன் இரும்பிலே அவன் ஜீவன் அடைக்கப்பட்டது என்று அந்த வேதத்தில் நம்மளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கை இருக்கிறது. பாருங்கள், 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் பார்க்க, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. அந்த யோசேப் மேலே சுமத்தின அந்த பழி அவன் வாழ்க்கையில் வெளியே வர முடியாத நிலைக்கு தான் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம், அவன் கர்த்தரை சார்ந்திருந்ததுனால, அவன் தேவனை நம்பினதுனால, அவன் தேவனை நோக்கி பார்த்ததுனால தேவன் அந்த வனாந்தரத்தை அவனுக்கு வயல்வெளியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. தேவன் அதை மாற்றினார். ஏனென்றால் அவன் தேவனை நம்பியிருந்தான். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்த, ஏன்? அவன் கர்த்தரோடு கூட இருந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரோடு இருந்ததுனால. நம்முடைய வாழ்க்கை யாரோடு இருக்கணும்? நாம் கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். உலகத்தோடு அல்ல, உலக ஜனத்தோடு அல்ல. நாம் கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை வயல்வெளியாய் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்க அந்த யோசேப்பின் வாழ்க்கை அது போல தான் இருக்கு. ஒரு வேளையில் அவன் சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு அவன் கர்த்தரை நம்புகிற மனுஷனாய், அது மாத்திரம் இல்லை, அந்த யோசேப்பே சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்க, 3ஆம் நாளில் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் யாருக்கு பயப்படுறேன்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்களேன்,
அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய பயம் அவனுக்கு எப்போதும் இருந்தது. அதனால்தான் அவன் சகோதரர்களை பாவம் செய்த துன்மார்க்கமான ஜீவன் செய்ய அதுக்கு அவன் என்ன செய்யலை, உடன்படலை. 39ஆம் வருஷம் அவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் வருது, ஆனால் அதுக்கு அவன் என்ன செய்யலை, ஏன் அவனிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவன் கர்த்தரை மேல் நம்பிக்கை அவனுக்கு இருக்குது, அந்த கர்த்தர் மேல் பயம் இருக்குது. பாருங்க, மனாந்தரமாய் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்க்கும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதெல்லாம் விட்டுடுறோம். பாருங்க, கர்த்தர் மேல் இருக்க நம்பிக்கை, கர்த்தரை தேடுகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுறோம். இவ்வளோ நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை, பிரச்சனை தான், போராட்டம் தான், என் வாழ்க்கையில் கண்ணீர் தான், என்னத்தை நம்ம கண்டோம். அப்படிதான் சில வேலையில் நம்ம இருக்கிறோம். பாருங்க, தேவன் இந்த வனாந்திரத்தை அவர் மாற்றுகிற தேவனை தொடர்ந்து நாம் தேவனிடத்தில் நம்ம நம்பும்போது, கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் அப்படியே விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றுகிற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றின அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை அந்த வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் சில வழிகளை அவனுக்காக திறக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கென்று வழிகளையும் வாசல்களையும் அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே விட மாட்டான். அவனுக்கென்று சில வழிகளை, சில வாசல்களை கர்த்தர் அவனை திறக்கிறத பாருங்க. என்ன அங்கே நாம் பார்க்கிறோம், 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை தருகிறார். அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை எல்லாருக்கும் மறைத்தார். அவரே வெளிப்படுத்தினார், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதபடிக்கு அதை கர்த்தரே மறைத்தார். அது யோசேப்புக்கு மட்டும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நமக்கென்று, விசேஷத்த காரியங்களை கர்த்தர் நமக்கென்று செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே விட மாட்டார். பாருங்க, சொப்பனத்தை தந்தார். சொப்பனத்தை அர்த்தம் சொல்வதற்கு அந்த சாஸ்திரிகளால் சொல்ல முடியும், ஆனால் தேவன் அதை அவங்களுக்கு மறைத்து அது யோசேப்புக்கு மட்டும் வெளிப்படும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுவதற்கு. ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கென்று செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்புவீங்களானா, நீங்கள் அவரையே சார்ந்திருப்பீங்களானா, ஆண்டவர் உங்களை அப்படியே விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று சில பிரத்யேகமான சில நன்மையை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் ஒருவரும் அநீதியுள்ள தேவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அநீதியாக இருக்கிறவர். நம்ம கர்த்தரை நான் நம்புவேனாலா, கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் செய்கிற தெய்வம். இங்கே நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்காகவே கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்கணும். ஏன்னா 7 வருஷம் விளைச்சலையும் 7 வருஷம் பஞ்சத்தை, மொத்தம் 14 வருஷத்தினுடைய ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்கிறார். யாருக்கென்றால் யோசேப்புக்காக. ஹல்லேலூயா. சொல்ல யோசேப்புக்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை யாராலும் கிரகிக்க முடியாத அளவுக்கு, யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்காக இங்கே செய்கிறத பார்க்கணும். ஏனென்றால் அவனுடைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாக மாறுகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கென்று ஆண்டவர் செய்கிறவர். அதனால் நீங்கள் அவரையே சார்ந்திருங்க. அவரையே நாம் நம்பும்போது நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் பார்ப்பீங்களானால் அவள் வாழ்க்கையை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றதை பார்க்க. ராஜா சொல்கிறான்,
எனக்கு அடுத்தது நீ தான். நான் வெறும் சிங்காசன ராஜா என்ற போஸ்டில் தான் இருப்பேன். ஆனால் என் தேசத்தை, என் தேசத்தையும் என் தேச ஜனங்களையும் நீ தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இங்கே யோசேப்புக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அவன் வாழ்க்கை எவ்வளோ வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுறாரு பாரு. அது வரைக்கும் இருட்டில் இருந்தான், அவன் வாழ்க்கை இருட்டில் இருந்தான். ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்க்கை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுகிறான். உன் உத்தரவின்றி என் கையாவது காலம் என்ன செய்ய யாரும் ஆட்டக்கூடாது. இங்கே பார்க்கிறோம் பாருங்களேன், 44ஆம் வசனத்தில், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் நான் ராஜாதான், ஆனாலும் எகிப்து தேசத்து உள்ளது ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. வாழ்க்கை எப்படி வயல்வெளியாக மாறுது பாருங்களேன். அது வரைக்கும் சிறைசாலையில் இருக்கிறான். ஆனால் இப்போதும் பார்க்கிறோம் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறுகிறது. 55ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 55ஆம் வசனம், எகிப்து தேசம் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனுக்கு ஓலமிட்டார்கள். அதுக்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியருக்கு எல்லாருக்கும் சொன்னான். ராஜா கிட்ட கேட்டாங்க, ராஜா எங்கே அனுப்புகிறானா, நீ யோசேப்பிடத்துக்கு போங்கப்பா. பாருங்களேன் வாழ்க்கை எப்படி மாறுதுப்பா. தேவன் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண்கிற ஜனத்தின் மத்தியில், நம்ம சுற்றி இருக்கிற ஜாதிகள் மத்தியில் கர்த்தர் நம்மை அப்படியாய் அவர் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நம்ம அவரையே நம்பும் போது நிச்சயமாக காரியத்தை மாற பண்ணுகிறவ காரியங்களை கர்த்தர், உங்கள் வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றி உங்களை அவர் வயல்வெளியாய் ஆண்டவர் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், துக்கத்தை துதியாய் மாற்றுகிற தேவன். என் துக்கத்தை அவர் துதியாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை என் ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நான் துக்கப்பட்டு கொண்டு இருக்கணும், ஒருவேளை துக்கத்தை நிமித்தம் என் வாழ்க்கையில் நான் அந்த துக்கத்தை நிமித்தம் என் வாழ்க்கையில் அழுகை காணப்படலாம், அழுகையின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். தேவன் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துதியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எனக்கு தெரியும் பாருங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நடுப்பகுதியில் நாம் பார்க்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியுடை கொடுக்கும். ஒடுங்கின ஆவி, இந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சில காரியங்கள் நம்மை ஒடுக்குகிறது, சில சூழ்நிலைகள் நம்ம ஒடுக்கப்படுகிறோம், நம்ம நெருக்கப்படும். அது நிமித்தம் வாழ்க்கையில் துக்கம் காணப்படுகிறது. கர்த்தர் துக்கத்தை நமக்கு துதியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்ப்பீர்களானால், மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையில் துக்கம் வரலாம், ஆனால் துக்கமே வாழ்க்கையாக இருக்காது. அல்லேலூயா. இந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கு. அதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த துக்கத்தை ஆண்டவனுடைய வாழ்க்கை துக்கமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்ட வைக்காதபடி அதை நாம் துதியாக மாற பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மன்னித்துக்கொள்ளுங்க, ஏசாயா 51ஆம் அதிகாரம் ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதை பாழான ஸ்தலங்கள் தேர்தல் பண்ணி அது வனாந்தரத்தை ஏதோனை போல அதை
அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குங்கார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் ஈர சத்தம் அதில் உண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கையில் அந்த துதி சத்தம் உண்டாகும்படி நாம் துதிக்கும்படி கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்த அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், இந்த துக்கத்தை கர்த்தர் எனக்கு மாற்றி என்னை ஆசீர்வதித்தார் என்று நாம் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பாருங்க, சஞ்சலம் இருக்கு, துக்கம் எல்லாமே இருக்கு. ஆனால் கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம அவரை நம்பும் போது, அவரையே நாம் தேடும் போது, நாம் எப்படிப்பட்ட துக்கமாக, ஒருவேளை சில துக்கங்கள் நம்மளை விட்டு போகாத மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. சில காரியங்களை குறித்து ஒரு துக்கம் நம்ம இருந்து கொண்டே இருக்கு. இவ்வளோ வேளை நம்ம வீட்டு நபர்களை குறித்ததான துக்கங்கள், சில பிரச்சனைகள் குறித்த துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. பாருங்கள், அதை நினைக்கும் போதே என்னை அறியாமலே ஒரு துக்கம் வருது. என் ஆவியிலே, என் ஆத்துமாவிலே ஒரு துக்கம், என்னை அறியாமலே ஒரு துக்கம் என்னை என்ன செய்து ஆளுகை செய்து பாருங்கள். அது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாத அளவில் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். சில நம்ம குடும்பத்தை நபரை குறித்தாவே அவங்களை யோசித்து பார்க்கும்போதே நமக்கு துக்கம் வருது. என்னடா இப்படி இருக்கிறாங்களே, என்னடா இந்த காரியம் இப்படி இருக்கே, இந்த பிரச்சனை இப்படி இருக்கே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கே என்று பார்க்கும்போதே நம்மை அறியாமலேயே ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. சில வேளையெல்லாம் நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம நினைச்சாவே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். நம்ம அழ மாட்டோம், ஆனால் அதை நினைச்சாவே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அந்த காரியங்கள் என்னை வெகுவாக என்ன செய்யுது, என்னை என் ஆத்மா, என் ஆவியை துக்கப்படுத்துறதுனால அதை நினைச்சாவே கண்ணிலேருந்து தண்ணி வந்துது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் தேவன் அந்த துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் துதியாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம நம்பும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கத்தை நீக்கி நம்மை வாழ்க்கை ஆண்டவர் துதியாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவரையே நம்ம நம்பும்போது நிச்சயம் தேவன் இந்த காரியங்களை நமக்கு மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாங்க. அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாளை வாழ்க்கையில் நமக்கு இது நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். அன்னாளை வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால இப்போ அவங்க கணவர் இன்னும் அவங்க 2வது கல்யாணம் பண்ணுறாரு, அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்கிறேன்னா அந்த 2வது மனைவி இப்போ அவளை அவளை விசனப்படுத்த முடியாது, துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்கணும். வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம் பார்க்கிறோம். 5 வசனத்தை அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பாருங்களேன், அந்த துக்கம் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கப்பா. அந்த வார்த்தைகள், சில வேளையில் அந்த வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியாது. சில பேர் நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையை கேட்கும்போது அது நம்மளை தாங்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும். இந்த வார்த்தைகளே நம்ம கொண்டுறோம். அப்படி போல் சில வேளையில் சில சூழ்நிலைகள் அது போல் இருக்குது. அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை இருக்குப்பா. நானே இப்படி பேசுகிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே, இப்படி செய்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, அப்படிப்பட்ட சில துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்.
சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சில தடைகள், சில உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள், சில போட்டிகள் வரும்போது அது நம்ம துக்கப்படுத்துது. ஆனால் எவ்வளோ நம்ம பிரயாசப்படுறோம், ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த மேன்மைக்கு வர முடியல, அந்த உயர்வுக்கு வர, அந்த துக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பாருங்களேன், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் தேவனை தேடுகிற ஜனங்களாக இருக்கு. இந்த அண்ணாள் பார்க்குறோம், அவங்க அழுது கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கில்லை. அந்த துக்கத்தை வச்சு அவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யலை. சில பேர் நம்ம துக்கம் வந்தால் வீட்லேயே உக்காந்துடுறான். அப்படியே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டான், தேடி வர மாட்டேன்றோம். கொஞ்சம் துக்கம் வந்தாவே வீட்டில் அப்படியே மூலையில் உட்காந்துக்கிறோம் நம்ம பாரு. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த அண்ணாளுக்கு அவ்வளோ துக்கம் இருக்குது. வெளியேந்து பேசுனா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேருந்து பேசுகிறாங்கன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். சில வேலையில் வெளியேந்து பேசலாம் நம்ம தாங்கி, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து சில வேலை பேசும்போது அதெல்லாம் நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. சில வீட்டுக்குள்ளேயே சில காரியங்கள் நடக்கும்போது நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் நாம் பார்க்கிறோம், அந்த துக்கம் இருந்தாலும் அவளை எதை விடலைன்னா கர்த்தரை தேடுகிறதை விடலை. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை விடலை. கர்த்தரிடத்தில் நாம் தன்னுடைய பாரத்தை வைக்க அவர் மறக்கவே இல்லை. வருஷக்கணக்கில் ஆகுது, ஆனாலும் தன்னுடைய காரியத்தை என்ன செய்யல அந்த அம்மா விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் மாறி போச்சு, சூழ்நிலை மாறி போச்சு. இன்னும் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அதான் அந்த சூழ்நிலை தெரிஞ்சதுனால தான் இப்போ அந்த கணவன் சொல்கிறாரு பாருங்கள். 8ஆம் வசனத்தில் கணவன் சொல்லும்போது 8ஆம் வசனம், அவள் புருஷனாகி அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகமல்ல. அப்போனா அவள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா, இனி பிள்ளை பிறக்காது. அதான் அதை நினச்சி நீ என்ன செய்யாத, அதை நான் உனக்கு இருக்கிறேன்ல, அதை நினச்சி நீ என்ன செய், உன்னை நீ தேற்றிக்கோ அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறாரு பாருங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அண்ணால் எதை விடலை, ஜபத்தை விடலை, கர்த்தரை தேடுகிற விடலை, கர்த்தரை நம்புகிறத விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தொடர்ந்து கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டு வருவீங்களானால் அந்த அண்ணா அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஆலயத்தில் இருக்க ஊழியக்கார கூட தவறாக புரிஞ்சுக்கினாரு. ஆனாலும் அது சொல்கிற, அதனால் நான் அப்படிப்பட்டவள் அல்ல என்று சொல்லி அந்த அண்ணாள் சொல்லும்போது 15ஆம் வசனத்தில் அதுக்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாயும் மதுவாயும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடையாளம் பேலியான மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். பாருங்களேன், நம்ம ஜபத்தை விடல. இன்னைக்கு கொஞ்சம் மாறிச்சுன்னா நம்ம ஜபமே மாறி போயிடுது. வர கொஞ்சம் காரியங்கள் மாறிச்சுன்னா நம்ம ஜபமே மாறி போயிடுது. அந்த ஜபமே நமக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த அம்மா என்னதான் மாறினாலும் அவங்க ஜபத்தை அவங்க விடவே இல்லை. அவங்க கர்த்தரை தேடுகிறத விடலை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்க விடலை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவங்க விடலை. எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் மாறிச்சா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலை எதுவுமே நம்ம வாழ்க்கை இல்லாமல் போயிடுவார். ஆனால் அந்த அம்மா வாழ்க்கையில் எத்தனை வருஷமாக குறிப்பாக நீங்கள் அது எத்தனை வருஷம் போடல, ஆனால் 10 பிள்ளைங்கன்னா பாருங்களேன். ஒரு பிள்ளைக்கு 2 வருஷம் மீதான எத்தனை வருஷம், 20 வருஷம் அந்த அம்மா ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விடலை, கொடுக்க வேண்டிய மகிமையை விடலை, எதுவுமே விடல அந்த அம்மா. அங்கே ஆரம்பத்தை எப்படி கர்த்தரை கனப்படுத்த அப்படி தான் கனப்படுத்த. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காத போது, சில ஜபங்கள் நம்ம வாழ்க்கையில் பதில் வராத போது நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தெல்லாம் கொடுக்காம போயிடுறோம் பாருங்கள். அதுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் அதெல்லாம் நான் கொடுக்காம போயிடுறோம் பாருங்கள்.
என்ன ஜெபம் பண்ணினா பிரயோஜனம், என்ன ஆண்டவரை தேடினா பிரயோஜனம், ஒன்றுமே நடக்கலை. இனி நடக்க போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நான் நடக்க போகுது. சில வேளை அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த அண்ணாள் தான் செய்த ஒரு காரியத்தை என்ன செய்யலை, இந்த அம்மா விடவே இல்லை, அது அப்படியே அவர் செய்து கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம் இந்த அம்மாவுடைய துக்கத்தை ஆண்டவர் துதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அண்ணா அங்கே பார்க்க அந்த 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அதற்கு ஏலி சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் ஆக என்றான். அப்போது அவள், உம்முடைய அடையாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம துக்கமாக இல்லை. தேவன் எப்படியா அவங்க துக்கத்தை ஆண்டவரை துதியாய் மாற்றுகிறத பார்க்கும். அந்த தொடர்ந்து வசத்தை வாசித்து பார்ப்பீங்களாண்ணா, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். அவர் பிள்ளை பெரும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அந்த பிள்ளைக்காக என்ன ஜெபம் பண்ணினாங்களோ அந்த அண்ணால் அந்த காரியத்தை செய்கிறத பார்க்கும். சில வேளை ஒரு நன்மை வந்தால் கர்த்தரை மறந்துடுறோம் நம்ம. இந்த அம்மா என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ, இந்த அம்மா அது ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா என்ன செய்யலை, மாறவே இல்லை. உனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தா அவன் என்ன செய்வான், ஆலயத்தில் கொண்டு விடுவான், அவன் சாகர வரைக்கும் சவரன் கத்தை அவன் மேல் படுவதில்லை, உமக்கு தான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. 20 வருஷம் கண்ணீர் பாருங்க, 20 வருஷம் வேதனை, அவமானங்கள், அந்த துக்கம். இப்போ வந்த பிறகு அந்த அம்மா என்ன செய்யலை, மாறலை. சில வேளையில் நமக்கு ஒரு நன்மை கிடைச்சா நம்ம சீக்கிரம் மாறிடுறோம் பாருங்க. ஒரு ஆசீர்வாதம் வந்தவொடனே ஆண்டவரை மறந்துடும், ஆண்டவர் தேடுறதை விட்டுரும். அது வரைக்கும் ஆண்டவரை தேடினே ரொம்ப பாருங்க. அந்த ஆசீர்வாதம் வரும்போது, அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த கர்த்தரை தேடுகிற காரியங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அதெல்லாம் நம்ம விட்டுறோம். அப்படியே கேட்டால் இதனால என்னால் வர முடியும், எது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால என்னால் வர முடியல, கர்த்தர் கொடுத்த அந்த நன்மையினால என்ன செய்ய முடியல, அதில் கவனமாக இருக்குதுன்னா இதில் என்ன செய்ய முடியும், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. ஆனால் இந்த அண்ணாள் பாருங்களேன், 20 வருஷத்தினுடைய அந்த பலன் இப்போ கையில் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த அண்ணாளுடைய மனம் என்ன செய்யலை, மாறலை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்கிறத பார்க்குறோம். 27ஆம் வசனம் பாரு, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினே, நான் கர்த்தரத்தை கேட்ட விண்ணப்பத்தின்படி என்னை கட்டளையிட்ட. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இதெல்லாம் செய்த பிறகுதான் அண்ணாள் சொல்கிறாங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்போது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்து இருக்கிற, என் பகஞ்சர் மேல் வாய் திறந்திருக்கிற, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் துக்கத்தை கர்த்தர் துதியாக இங்கே மாற்றுறதை பார்க்குறோம் பாருங்க. தேவன் அது போல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் துக்கமாக இருந்தாலும், கர்த்தர் உங்கள் துக்கத்தை நீங்கள் துதியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துதிக்கும்படி கர்த்தருக்கு இந்த காரியத்தை செய்தார். நீங்கள் தொடர்ந்து இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அவள் துதிக்கும்படி செய்கிறத பார்க்கும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி இந்த அண்ணாள் துதிக்கிறத இந்த வேத சம்பவத்தை பார்க்க முடியும். நீங்கள் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள், திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள், மலடையாய் இருந்தவர் 7 பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமான. கர்த்தருக்கு செய்த காரியத்தை சொல்லி நீங்க துதிக்கிறத பார்க்கணும். ஹல்லேலூயா. இது போல
உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றி நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தெய்வம் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு அவர் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்னாளை போல நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால போல கர்த்தரை அவன் தேடணும். அதனால போல நம்ம காரியங்கள்லாம் இருக்கணும். பாருங்க, இருக்குமானா நிச்சயமாக நம்ம துதியல், நம்ம துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றினா, நம்ம துக்கத்தை எல்லாம் கர்த்தர் துதியாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஜனங்கள் நம்ம ஏளனமாக பேசினாங்களோ, எந்த ஜனங்கள் அவளை விசனப்படுத்தி, அதே ஜனத்தை கண்களுக்கு முன்பதாக அந்த சக்கலத்தையாக தான் நினச்சேன். இனி அண்ணாளுக்கு என்ன செய்யாது, குழந்தையா பறக்காது. அப்படி தான் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசினேன். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் இனி அவங்க வாழ்க்கை, இவங்க வாழ்க்கைலாம் அப்படியே முன்னேற மாட்டாங்க, இவங்கெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க என்று அதை நினைச்சு நம்மளை அற்பமாய் பேசி கொண்டு இருக்கலாம், அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போமானால் அதே ஜனத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தலைகளை உயர்த்துவார். நாம் துதிக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரெண்டாவது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சுமையை சுகமாக மாற்றுகிறவர். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சுமைகள் காணப்படுகிறது. ஆவியில் ஒரு சுமை, ஆத்துமாவில் ஒரு சுமை நமக்கு இருக்கு. நம்ம சிந்தைகளில், எண்ணங்களில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் சுமந்து கொண்டே இருக்கோம். இது எப்போ மாறும், இது எப்படி மாறும் என்று நம்ம அந்த காரியத்தை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, அது நம்மால் சில வேளை நம்ம இறக்கி வைக்கணும் பார்க்குறோம், ஆனால் அதை இறக்கி வைக்க முடியல. அதை இறக்கி வைக்கணும் நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மளால் இறக்கி வைக்க, அது சுமக்கிற மாதிரி தான் அந்த காரியங்கள் இருக்குது. அதை மறக்க முடியல நம்மளால். அதனால் இரவும் பகலும் அதே சிந்தை, அதே எண்ணங்கள், அதை குறித்ததான யோசனைகள், நினைவுகள், அதை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சுமைகளை கர்த்தர் சுகமாய் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சுமைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு சுகமாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 126ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 126ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. இந்த சுமைகளை கர்த்தர் சுகமாய் மாற்றுகிறான். போகும்போதும் சுமந்து தான் போகிறான், ஆனால் போகும்போது அவன் எப்படி போகிறான்னா அழுது கொண்டு போகிறான். வரும்போதும் சுமந்து தான் வரான், ஆனால் வருகிற சுமை அவனுக்கு எப்படி இருக்கு, சுகமாக இருக்கு. ஏன்? அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த நன்மை. அல்லேலூயா. ரெண்டுமே சுமை தான். ஒரு சுமை அவனுக்கு அழுக வருது, இன்னொரு சுமை அவனுக்கு சந்தோஷம் வருகிறது. கர்த்தர் உங்கள் சுமைகளை கர்த்தர் சுகமாய் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சுமைகள் இருக்கு, எது நிமித்தம் அந்த காரியத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, யார் நிமித்தம் அதை சுமந்து கொண்டு இருக்கீங்களோ கர்த்தர் அதெல்லாம் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தர் மேலும் பாரத்தை அனுசை வைத்து அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள், உன் கவலையெல்லாம் அவன் மேலே வைத்திடுங்கள் வேதம் சொல்லு. நாம் பாரங்களை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அதை கர்த்தரிடத்தில் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சுகமாய் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என் பாரத்தை ஒருவரும் சுமக்க முடியாது. சில வேளையில் பார்க்கும்போது யாருன்னா என் பாரத்தை கொஞ்சம் சுமப்பாங்களா? யாரும் சுமக்க மாட்டாங்க. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம பாரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. நம்ம பாரத்தை நம்ம தான் சுமந்து ஆகணும். ஆனால் நம்ம பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை சார்ந்திருக்கும். அந்த தேவனை நம்பும் போது அந்த பாரத்தை, அந்த சுமைகளை கர்த்தர் சுகமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய சுமைகளாக இருந்தாலும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்ல வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த தேவனை நம்ம தேடி வரும்போது, அந்த தேவனிடத்தில் வரும்போது நிச்சயமாக இந்த பாரம் எதனால் அந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கை எது நிமித்தம் அந்த சுமையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரை மாற்றம். சில வேளையில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் அந்த சுமையை சுமந்து இருப்பாங்க, மற்ற எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஒருக்கு தான் அந்த பாரம் இருக்கும், ஒருக்கு அந்த சுமை இருக்கும், மற்றவங்களாம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்து இருப்பாங்க. நமக்கு தான் அந்த கவலை இருக்கும், அந்த சுமை, அது குறித்து எண்ணங்கள் இருக்கும். இது பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ண போகிறேன். மற்றவங்களாம் அது இருக்கவே இருக்காது பாருங்கள். அது குறித்து சிந்தை, அது என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம். அந்த பிரச்சனை வந்துடுச்சு, அந்த போராட்டம் வந்துடுச்சு, ஒரு தேவை வந்துடுச்சு, திடீர்னு ஒரு தேவை வந்துடுச்சு, அதுக்கு என்ன செய்ய போகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பார்க்கும்போது அந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட அது நம்ம வாழ்க்கையை தேடி வருது பாருங்கள். எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நோக்கி தான் சில வேலையில் அந்த சுமை என்ன செய்யுது, வருது. அதை சுமந்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இதை மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மனுஷன் ஒருவேளை நம்ம மேலே வச்சிருக்கலாம், அல்லது சூழ்நிலை மேலே வச்சிருக்கலாம், சில வேளை நாமே நம்ம மேலே அந்த சுமையை வச்சிருக்கலாம். இதை நம்ம தான் சுமந்து ஆகணும், இது யாரும் சுமப்பதில்லை அப்படின்னு இருக்கு. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அந்த சுமைகளை நமக்கு சுகமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கை சுமையாக தான் இருந்த வாழ்க்கை, சுமையாக தான், வாழ்க்கை முழுதும் சுமையாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சுமையை ஆண்டவர் சுகமாய் மாற்றுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. நீங்கள் ரூத் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவள் கணவனை இழந்து, பிள்ளைகள் இல்லை, இப்போ கணவனும் இல்லை, இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை. அங்கே ரூத்தோடு இருக்க அந்த ஒரு பாலம் பார்க்க முடியும். ஆனால் நான் பார்க்குறோம் இந்த நகமி என்ன செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் எங்கே என்ன செய்யுங்க, உங்கள் அம்மாவை வீட்டுக்கு போயிடுங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போய்டு, உங்களுக்கு நல்ல வேறு வேலை பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை தான். ஆனால் இந்த ரூத் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பினார். சூழ்நிலை பார்க்கும்போது கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம் அந்த ரூத் இதெல்லாம் பார்க்குறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல ஒரு நன்மையும் பெறல, ஒரு ஆசீர்வாதம் பெறல, ஒரு அற்புதமும் பெறல, ஒரு அதிசயம் பெறல. ஆனால் கர்த்தரை நம்பினாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம எவ்வளோ நன்மை பெற்றாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல, அவர் நம்ப முடியல. எவ்வளோ நன்மை பெற்று இருக்கிறோம், எவ்வளோ அதிசயம் பார்த்து இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை தேட மாட்டேறான் பாருங்க. அவர் நான் பெற்ற நன்மைக்கு ஈடாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏதோ தேடலாம், நமக்கு டைம் கழிச்சா போகலாம், நமக்கு எவ்வளோ தலைக்கு மேலே வேலை இருக்குது, அங்கே அவரை தேட போல இந்த வேலைலாம் யார் செய்யுது, நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சில வேலை என்ன செய்கிறோம், கர்த்தரை தேடாமல் போயிடும். ஆனால் அந்த ரூத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன நன்மை கூட அவங்க பெறலை, அதிசயங்கள் பார்க்கல. ஆனால் அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். இங்கே ரூத் 1ஆம் அதிகாரம்
ரூத் 1ஆம் அதிகாரம் இதை வாசித்து பார்க்கும்போது 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்களேன், இந்த தேவனை இது வரைக்கும் தேவனை அறியல, அவர் எப்படிப்பட்டவர்னு அறியல. ஆனால் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை நம்பினார்கள். உம்முடைய இது வரைக்கும் நான் யாதெல்லாம் தேவன் அதெல்லாம் இப்போ இல்லை, நம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி அங்கே தேவனை முழுமையாக இங்கே நம்புகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் பார்க்கிறோம், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த சுமைகளை கர்த்தர் சுகமாய் மாற்றுகிறத பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறோம், சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுக வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் துளிர்க்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அங்கே நாம் பார்க்க அந்த தேசத்தில் அந்த மறுபடியும் அந்த அங்கே சொந்த தேசத்தை விட்டு இப்போ அவங்க வேறு தேசத்துக்கு வராங்க. முன்பின் தெரியாத ஒரு தேசம், மாமியாரோட தேசத்துக்கு வராங்க. அந்த தேசம் எப்படி பண்ணுன்னு தெரியல. அடுத்த நாள் எங்கே போயிட்டாங்க? வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது வெளியேந்து பார்ப்போமானா இந்த ரூத்துக்கு என்ன இது தேவையில்லாத ஒரு வேலை. இந்த நகோமி, வயசான நகோமி கூட வந்து என்ன செய்ய போகுது இந்த ரூத்? அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க? ராஜாத்தி மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க ரூத்தை எப்படி வச்சுருப்பாங்க? ராஜாத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நகோமி கூட வந்து இந்த ரூத் என்ன செய்ய முடியல? வீட்டில் இருக்கணும். அடுத்த நாள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, வீட்டில் இருக்க முடியல. அதான் சொன்னேன், சில சுமைகள் பார்க்கும்போது அது சுமந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. இந்த ரூத்தை பார்க்கும்போது அவங்களால அடுத்த நாள் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருக்க முடியல, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறத பார்க்குறோம். அந்த சுமைகளை அங்கே பார்க்குறோம். ரூத்துடைய சரி நம்ம தெரியும், அந்த போவாஸ் நிலத்துக்கு போகிறது பார்க்குறோம். அங்கே கதிர்களை பொறுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். பாருங்களேன், இந்த வயசான நாங்கள் நகோமிக்காக இதெல்லாம் நான் செய்யணுமா? சில வேலை நம்ம வெளியேந்து பார்த்தா இந்த வயசான நகோமிக்காக ஏன் ரூத் இது தேவையில்லாத வேலை செய்யுதுன்னு சில வேலை அப்படி தான் நம்ம நினைப்போம். பாருங்களேன், ஏன் வயலில் கதிர் அறுக்கிற வேலை இல்லை, வேலை செய்யல. அவங்க கதிரில் அறுக்கும்போது சிந்துகிற அந்த கோதுமை அந்த வயலில் விழும். அந்த வயல் எப்படி இருக்கும்? குப்பையாக தான் இருக்கும். அது அவங்க காலமுலேருந்து உட்காந்து சாயங்காலத்தில் அவங்க வேலை செய்கிறவங்க போயிடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எந்தெந்த வயலில் அது நெல்மணி இருக்கோ அதில் குப்பை அதை எடுத்து அதை புடைச்சி அதை சுத்தம் பண்ணி அதை என்ன செய்யணும்? அது வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் யாருக்காக செய்யணும்? இந்த வயசான நகோமிக்கு. அது நம்ம நகோமி எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தெரியல. இந்த வயசான நகோமிங்க செய்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்தாங்கன்னா அவர் கர்த்தரை நம்பினதுனால. ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம கர்த்தரை நம்புகிறதுனால சில காரியங்களை நம்ம செய்யணும். நான் கர்த்தரை நம்புறேன்னு சொன்னால் காரியங்களை செய்ய மாட்டேன்றோம். கர்த்தரை நம்பினா வயல் வெளிக்கு வரணும், இல்லை வயலுக்கு வரணும். எங்கே? வயலில் என்ன? சபைக்கு வரணும், சபையில் வரணும். கர்த்தரை நம்புறேன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா வயலுக்கு வரணும். அப்போ தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், அப்போ தான் அந்த நன்மை வரும். அந்த சபைக்கு வரணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தருடைய பிரசனத்துக்கு வரணும், கர்த்தருடைய பாதத்துக்கு வரணும். நம்ம அப்போ தான் இந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் சுகமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் கர்த்தரை நம்பினால இவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருந்தாக்கா இது போல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உட்காந்த இடத்துல எங்கள் அம்மா என்ன செய்வாங்க? சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. உட்காந்த இடத்துல கை கழுவேன் நான். சில பேர் அப்படி தானே வளர்க்குறீங்க பிள்ளைங்க எங்கே இருக்க அங்கேயே சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்க, அங்கேயே கை கழுவி வைக்கிறீங்க. ஒரு வேலையை என்ன செய்ய மாட்டீங்க?
செய்ய விட மாட்டீங்க பாருங்கள். திருமணம் ஆனால் போகிற வீட்டில் எப்படி இருப்பாங்க? நீங்கள் தான் உங்களை தான் திட்டுவாங்க. அப்பா அம்மா எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படி தான் சில சூழ்நிலை இருக்குது. நம்ம பிள்ளைங்களை ஒரு வேலை செய்ய நம்ம கண்ணில் அப்படியே தண்ணி வந்தது. ஐயோ பிள்ளை இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த பிள்ளை வேலை செய்யக்கூடாது, நம்ம கண்ணில் தண்ணி வந்தது. அப்போ எப்படி இப்போ அவங்க போய் வெளியே போய் வேலை செய்ய போகிறாங்க? அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்க பாருங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் கெட்டுக்கொண்டு இருக்கிறோம். வேலை செய்யாதபடி கரெக்டாக படிக்கணும் 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 படிக்கணும். அதான் ஒரு வேலையான செய்யறதில்லை, பிள்ளைங்களுக்கு செய்ய வைக்கிறது இல்லை. போகிற வீட்லேயும் அப்படி தான் வச்சுருப்பாங்க பாருங்கள், எப்படி வச்சுருப்பாங்க பாருங்க. அப்படியே சில வேலை இருந்து கொண்டு இருக்கணும். இந்த ரூத்தினோட அப்படி தான் பாருங்களேன். அங்கே வீட்டுக்கு போனால் ராஜ மரியாதை எனக்கு, இங்கே வந்து இந்த வயலில் வச்சு இந்த வெயில உட்காந்து இந்த வயலில் உட்காந்து ஏன் இதெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி தான் சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவங்க கர்த்தரை நம்பினதுனால, கர்த்தரை அவர் சார்ந்து கொண்டதுனால, அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளோ காரியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நான் தேவனை நம்புகிறேன் என்றால், கர்த்தரையே நான் சார்ந்து இருக்கிறேன் என்றால் அதுக்கேற்ற காரியங்களாக நம்ம செய்யணும் பாருங்க. சில காரியங்கள் விடணுமா விட்டுணும், சில காரியங்கள் விட்டு வெளியே வந்துடணுமா வெளியே வந்துடணும், சில ஐக்கியத்தை விடணுமா விட்டுணும். நம்ம நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லிட்டு நான் அதே ஐக்கியம், அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே உலக காரியங்களில் நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால சில சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. சில சுமைகள் ஏன் அப்படி இருந்து கொண்டு இருக்கு? ஏனென்றா நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா அதுக்கேற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கு. சில உலக நட்பையெல்லாம் உலக சிலங்கத்தை விட்டு வெளியே வரணும், நம்ம வந்துடணும். நம்ம அது கூடவே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சில உலக காரியங்களை விட்டு வரணும், அல்லது சில பாரம்பரியங்களை விட்டு வரணும், வந்துடணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு அதே பாரம்பரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்து கொண்டு இருக்கக்கூடாது. பழைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு வந்துடணும். இங்கே பார்க்குறோம், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டீங்க. பார்க்கிறோம், உன் தகப்பனையும் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பழைய காரியங்கள், பாவ பழக்கங்கள் எல்லாம் விட்டு வந்துடணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னும், ஆண்டவர் அறிந்த பின்னும் நம்ம அதே பாவத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது, நம்ம அதே காரியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது, அதே பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடணும் பாருங்க, அதெல்லாம் மாறி வந்துடணும். நம்ம அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட முடியாது என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட போய் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம உடனே சில வீட்டில் நம்ம பண்ணுறோம்ல, என்ன பண்ணுறோம், பொங்கல் வந்தால் பொங்கல் செய்கிறோம். அன்றைக்கி தான் செய்யணுமா? நான் இப்படி செய்துன்னு இருக்கிறோம். தீபாவளி வந்தால் பட்டாசு வெடிக்கிறோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் கடைப்பிடிச்ச பழைய வாழ்க்கையில் செய்த காரியங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் அதே இன்னும் செய்து கொண்டு இருக்கிறேன்னா பாருங்களேன். தீபாவளி வந்தால் பட்டாசு வெடிக்கிறோம், பொங்கல் வந்தால் பொங்கல் செய்கிறோம், ஏன்னா வேறு எதில் இருந்தால் கொழுக்கட்டை செய்கிறோம், எல்லாம் அது செய்துன்னு இருக்கிறோம் பாருங்கள். பிள்ளைகளுக்கு படிப்பினை சொல்லி தரணும், இது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி. பிள்ளைங்க கேட்க தான் செய்வான், நம்ம தான் சொல்லி தரணும். அதை என்ன செய்து பிள்ளைங்க கேட்குறாங்க செய்து கொடுனாக்கா, ஜென்ம தேசத்தை விட்டுணும், நீ அதெல்லாம் விட்டு வந்துடணும். அப்படி வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சுகமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையப்பா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டாங்க. இந்த மோவா தேசத்தில் இருந்த அந்த பாரம்பரிய பழக்க வழக்கம் ஒன்றுமே இல்லை. இப்போது
இப்போ வந்த தேசத்தில் என்ன இருந்தது, என்ன பழக்க வழக்கம் இருக்கிறதோ அதை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இது போல நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்கிற வாழ்க்கையில் எதை நான் கடைப்பிடிக்க வேண்டுமோ அதை நான் கடைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னெல்லாம் சொல்லப்படுது, அதை நாம் கடைப்பிடிக்கணும். அதை விட்டுட்டு பழைய காரியத்தையே நான் கடைப்பிடிச்சிருந்தேன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது நமக்கு சுமையாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறினதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதிங்க. ரூத்தின் வாழ்க்கை எல்லாவற்றையும் அங்கே விட்டு வந்துட்டான். அதான் நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோ சுமை. ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் வாழ்க்கையை சுகமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இங்கே ரூத் 4ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது, ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ஏனென்றால் இந்த 2 காரியம் வாழ்க்கையில் சுமையாக இருந்து கொண்டிருந்தது. அதனால தான் இங்கே தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவி. அது தேவையா? விவாகம் பண்ணாங்க என்ன அர்த்தம்? மனைவி. அதான் ஏன் அதை போட்டு இருக்குன்னா அந்த சுமை அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா கணவன் இழந்த ஒரு நிலையில் நாம் பார்க்கிறோம், அவருக்கு பிள்ளை இல்லை, இப்போ கணவனும் இல்லை. அந்த நிலையில் அந்த சுமையை, இனிய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், ஏன்னா அதெல்லாம் அந்த சுமை இருந்தது அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில். ஆனால் தேவனை இதை இங்கே மாற்றுகிறது, அந்த சுமையை ஆண்ட சுகமாய் மாற்றுறதை பார்க்கிறோம். விவாகம் பண்ணினா அது மாத்திரமல்ல, ஒரு ஆண் பிள்ளை பெறும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்ட எவ்வளவா ஆண்ட வாழ்க்கையை கர்த்தர் சுகமாய் மாற்றுகிறார். அவர் சுக வாழ்வை கர்த்தர் இங்கே துளிர்க்க பண்ணுகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ஏனென்றால் அவள் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருந்தார், கர்த்தரை நம்பின. நம்ம அது போல இருந்தால் நம்ம அது போல இருக்கணும். நமக்கு சில சாதகமாகும் போது ஆண்டவர் விட்டு போகக்கூடாது. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும், அவரையே நாம் தேடணும், அவரையே நாம் அண்டிடும், அவரையே நம்ம தேடி வரணும், அவருக்கே நம்ம வாழ்க்கை முழுதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஒப்புச்சப்பு இல்லாத சில காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தேட மாட்டேன்றோம், ஆண்டவர்கிட்ட வர மாட்டேனோம், ஒன்றுமே இல்லை காரியம். அதெல்லாம் இருப்போமானால் நம்ம அந்த சுமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாறாது. பாருங்க, அதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம் கர்த்தரை முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து அவரையே தேடி அவர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த சுமைகளை மாற்றி ஆண்டவர் வாழ்க்கையை சுகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 3வது. 4வதாய் நாம் பார்க்கும்போது புலம்பலை பூரிப்பாக பண்ணுகிற சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல் இருக்கு. சில காரியங்களை குறித்த புலம்பல்கள், சில வேளையில் மனுஷரிடத்தை புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், சில வேளை நமக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அதுபோல் புலம்பும் போது சில பேர் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ பைதம் முடிச்சுட்டு போயிருக்கு, ஏன் தானாக உளறி நிற்போம் பாருங்கள், தானாகவே பேசி நிற்போம், யாரும் இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம பாட்டு பேச புலம்பல். சில உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேத காரியங்கள் என்ன செய்ய நம்ம புலம்ப வைக்குது. சில புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. சில பிரச்சனைகளால் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், சில போராட்டங்களால் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இது மாறுமா மாறாதா, இந்த காரியங்கள் எப்படி என்ன ஆகும் என்று அதை புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த புலம்பல்கள் எல்லாவற்றையும் அவர் பூரிப்பாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 30ஆம் சங்கீதம், நீங்கள் 30ஆம் சங்கீதம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 30ஆம் சங்கீதம்
16ஆம் வசனம் பார்க்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை எதற்காக நாம் புலம்புகிறனோ அதை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எது நிமித்தம் யார் நிமித்தம் அந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோ, தேவன் அந்த புலம்பல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில வேளையில் சில மனிதர்கிட்ட சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், எனக்கு இந்த காரியங்கள் என்று சில வேளையில் நம்ம என்ன செய்திருக்கோம், மனுஷனிடத்தை புலம்பி கொண்டு இருக்கிறோம். சில வேளை நம்மளையும் நமக்குள்ளே புலம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த புலம்பல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கோ, கர்த்தர் புலம்பலை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை என்ன புலம்பல் இருந்தாலும் என் புலம்பலை மாற்றுகிற தேவனுக்கு, அந்த தேவனை நாம் சார்ந்து இருக்கும்போது, அவரை நாம் தேடும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த புலம்பலை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் வேதத்தை இங்கே வாசித்து பார்ப்பீர்களானா, இந்த எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கே மொர்தெகாய் இங்கே புலம்புகிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு தீமை வருகிறது. இப்போ அதை கேட்ட உடனே அவன் புலம்புகிறத இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் எஸ்ஐ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு, அவன் புலம்பிக் கொண்டு அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனையின் வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டி உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசம் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டு உடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அவன் புலம்பலை பார்க்குறேங்க. ஒரு தீமை வரப்போகுது, ஒரு நாசம் வரப்போகுது, ஒரு மோசம் வரப்போகுது. அந்த காரியம் அவனை அமைதியாக இருக்க விடலை, அவனை புலம்ப வைக்கிறது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்மை அமர்ந்திருக்க விட மாட்டேங்குது, நம்மை புலம்ப வைக்கிறது. புலம்ப வைக்கிறது. இரவும் பகல் அந்த புலம்பல் இருந்து கொண்டே இருக்கு. என் உள்ளத்தில் அந்த புலம்பல் இருந்து என்னதான் வேலை செய்தாலும் அந்த புலம்பல் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை வந்துடுச்சு, இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன்னா அந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தரை நாம் சாருவோமானால், கர்த்தரை நம்புவோமானால், கர்த்தரை நாம் தேடுவோமானால், கர்த்தர் அந்த புலம்பல் எல்லாம் கர்த்தர் பூரிப்பாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடாமல் இருப்போம்னா நம்ம புலம்பிக் கொண்டு தான் இருக்கணும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் புலம்புகிறத பார்க்கணும். அது நிமித்தம் வாழ்க்கையில் பாருங்க, 4ஆம் அதிகாரம், இந்த எஸ்ஐ 4ஆம் அதிகாரத்தில் போய் நீங்கள் பார்ப்பீங்களானால், அவனுடைய தன் வளர்ப்பு மகளாகி அந்த எஸ்தரிடத்தில் போய் சொல்லுகிறத, அந்த எஸ்தர் என்னென்னா ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அவன் விடலை. நீ நிச்சயமாக இதை செய்து தான் ஆக வேணும், இது நிச்சயமாக இதை என்னதான் பண்ணோம், இதை நீ செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் புலம்புகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எஸ்ஐ 4ஆம் 8ஆம் வசனம், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை நகரையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தும். அவள் அகாத்தியமாய் ராஜாவினத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ண மன்றாட வேண்டும் என்று அவருக்கு அவன் புலம்புல பாருங்கள்.
நீ என்ன செய்ய, நீ தாமதம் பண்ணாத. இதை கேட்டவுடனே நீ அகாதியானா நீங்கள் சீக்கிரமாய் நீ என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி அவன் புலம்புகிறத பார்க்கணும். புலம்புகிறத பார்க்க நீ அமைதியாக இருக்கக்கூடாது. நீ இந்த செய்தி கேட்ட உடனே என்ன செய்யக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட நீ தாமதிக்கான. ராஜாவிட்ட போய் என்ன செய்யணும், நீ விண்ணப்பம் பண்ண மன்ற அவன் தன் புலம்புகிற காரியத்தை பார்க்கணும். நீ தொடர்ந்து வாசித்து பார்ப்பினா அவர் சொல்லி அனுப்புற, இல்லை ராஜா அழைப்பிக்கப்பட யாரும் போகக்கூடாது அப்படின்ற. இதெல்லாம் கேட்டவன் என்ன சொல்ல, 14ஆம் வசனம் பாருக்கு. இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம் வேறு இடத்திலிருந்து எழும்போம், அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். பாருங்களேன், அவன் புலம்பலை பார்க்கணும். நீ இதை செய்து ஆகணும், இல்லைன்னா யூத ஜனங்க மொத்தமாக அழிஞ்சிடுவாங்க. ஆனால் தேவன் அவன் புலம்பலை கர்த்தர் பூரிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், சில காரியங்கள் சீக்கிரமாக நடந்துடணும். ஏனென்றால் அந்த புலம்பெல்லாம் என் வாழ்க்கையில் மாறணும். சில காரியங்கள் நம்ம தாமதிக்கும் போது நமக்கு வேதனை. இது சீக்கிரம், இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடணும், இந்த காரியம் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அது முடிஞ்சிடணும். ஏன்னா அது குறித்த புலம்பல் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. இந்த புலம்பெல்லாம் என் வாழ்க்கையில் மாறணும், இந்த புலம்பல் என் வாழ்க்கை நீங்கணும், இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடணும், இந்த காரியங்கள் சீக்கிரமாக மாறிடணும் என்று நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது முடிய மாட்டேங்குது. சீக்கிரம் முடியணும் பார்க்குறோம், ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதித்து கொண்டு இருக்கிறது. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறுவதற்கு சில தடைகள் காணப்படுகிறது. நான் எதை எதிர்பார்க்க, இந்த பிரச்சனை மாறணும் சீக்கிரம் முடியணும் பார்க்குறேன், ஆனால் அதுக்கு தடை, அதுக்கு சில போராட்டங்கள், அதே சில எதிர்ப்புகள் காணப்படுகிறது. அதனால் சீக்கிரம் முடியணும் பார்க்குறேன், ஆனால் அது முடியும். அது நிமித்தம் சில புலம்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்க பாருங்கள். தேவன் நம்முடைய தேவனையும் சார்ந்திருப்போமானால், அவரை அந்த நேரத்தில் நாம் தேடுவோமானால், கர்த்தர் அந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் பூரிப்பாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவங்க கர்த்தரை தேடி அதுக்குண்டான காரியங்களை அவங்க செய்கிறத நாம் பார்க்க முடியும். அதை செய்கிறத பார்க்கணும். அதாவது சில புலம்பல் என் வாழ்க்கையில் இருக்கா, அதை மாற்றுகிற தேவனிடத்தில் நாம் வர வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் வருவோமானால் அதுக்குண்டான காரியங்களை, அதுக்குண்டான வழிகளை ஆண்டவர் அங்கே செய்வார் பாருங்களேன். இப்போ அவங்க நேரத்தில் அந்த சூழ்நிலை, இப்போ அவங்க தேவனை தேடுறாங்க, சொல்கிறாங்க 3 நாள் நீயும் உபவாசம் பண்ணி நானும் உபவாசிக்கிறேன் என்று உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடும் போது அங்கே என்ன நடக்கிறதுன்னா, உத்தரவில்லாமல் ராஜாவினுடைய போனால் அவங்க கொல்லப்படுவார்கள், அவங்க மரண தண்டனை இருக்குது. ஆனால் இங்கே நான் பார்க்க உத்தரவில்லாமல் ராஜாவினிடத்தில் போகும்போது என்ன நடக்குது என்றால், இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ராஜா ராஜஸ்திரியாகி எஸ்தரை முற்றத்தை நிற்கதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தய கிடைத்ததினால். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவுடைய சட்டம் என்ன, அவ புருஷங்களை நீட்டலாம், மரணம். அது யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் ராஜா உத்தரவு இல்லாமல் ராஜா வர சொன்னால் ஒழிய போகக்கூடாது. அந்த நாட்களே அப்படி அது போல இருந்தது. அப்படி வந்து ராஜா தன் புருஷங்களை நீட்டலைன்னா மரண தண்டனை தான் அவங்களுக்கு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் போகிற ராஜாவை கண்ட உடனே அவர் கண்களில் தய கிடைக்க பண்ணி இப்போ பார்க்கிறோம், ராஜா தன் கையில் இருக்க பொற் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினாள். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கலின் நுனியை தொட்டான். பாருங்களேன், நாம் தேவனை சார்ந்திருக்கோம். தேவனை நாம் தேடும் போது தேவன் நிச்சயமாக நமக்கென்று சில வழிகளை திறப்பார். அல்லேலூயா.
சில அடைக்கப்பட்ட வாசல், அது இரும்பு அது வெண்கல கதவாக இருக்க, இரும்பு தாழ்பாலாக இருக்கலாம். கர்த்தர் நமக்குன்னு அதை திறப்பார். ஹல்லேலூயா. பார்க்கிறீங்க, வெண்கல கதவை போல தான் சூழ்நிலை இருக்கு, ஆனால் கர்த்தர் அதை திறந்தார். ஹல்லேலூயா. அந்த இரும்பு தாழ்பாலை கர்த்தர் முறித்து அந்த சூழ்நிலையில் அவங்க புலம்ப மாறுவதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியம் இங்கே நடக்கிறத இந்த வேத சம்பவத்தில் நான் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து, நீங்கள் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் ஆக நாம் பார்க்கிறோம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. மாறினால இங்கே எஸ்தர் 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே மாற்றுகிறத பார்க்குறோம். இந்த மொர்தெகாயை ஆமான் என்ற அந்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தப்படுகிறத பார்க்குறோம். அது நிமித்தம் இந்த என்ன நடக்குது, இப்போ சூழ்நிலைகளாக மாறி மறுபடியுமாய் எந்த நாட்களிலே யூத ஜனம் கொல்லப்பட வேண்டும், அதே நாட்கள் தங்கள் சத்துருக்களை அவங்க மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் போகிறது. இப்போ அந்தந்த நாடுகளுக்கு போன அந்த காரியம்லாம் இப்போ எப்படி மாறிச்சுன்னா, நீங்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்க்கிறோம். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இன்னும் நீங்கள் வேத வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடந்த பின்பு நாம் பார்க்கிறோம், தேவன் அவளை பூரிக்க பண்ணினால, அவங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினால அவங்க வாழ்க்கை எப்படி மாறினது நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தை எழுதிய எல்லா வார்த்தையின் நிமித்தம், தாங்கள் இந்த விஷயத்தை அனுபவித்த நிமித்தம், தங்கள் நேரிட்ட நிமித்தம் யூதர் அதை திடப்படுத்தி என்று சொல்லி நாம் பாருங்கள். அது பூரீம் என்ற நாட்கள் ஆண்டவரை பூரிக்க செய்தபடினால அவர்கள் அந்த நாட்களை பூரீம் என்று சொல்லி அந்த நாட்களை அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாடினது. இப்பயும் அவங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க யூத ஜனங்கள். தேவன் அவர்கள் புலம்பல கர்த்தர் பாருங்க பூரிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறதுங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போல தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம புலம்புகள் என்னவாக இருந்தாலும் கர்த்தர் அதை பூரிப்பாய் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் நிச்சயமாய் நம் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சேன், டைம் இல்லை. லட்சையை ரட்சிப்பாக மாற்றுகிறவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கை லட்சைகள் இருக்கலாம், அப்படியே அவமானங்கள் இருக்கலாம், சிறுமைகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை நமக்கு ரட்சிப்பாக கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61 நாம் பார்க்கிறோம். ஏசாயா 61 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தேவன் நாம் பார்க்க லட்சைக்கு பதிலாக ஆண்டவர் நம்மை ரட்சிப்பை தருகிறார். அதிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நானாதே, நீ லட்சை அடைவது இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம நிந்தை அடைவது இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கை அந்த லட்சைக்கு பதிலாய் ஆண்டவனுக்கு இரட்டத்தனையாய் பலனை தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவன் லட்சைக்கு பதிலாக கர்த்தவனை இரட்டத்தனையான கர்த்தவனுக்கு ரட்சிப்பை தருகிறத இந்த தாவீதின் வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள்
ஏனென்னா அந்த சவுல் தாவீதை எப்படியா கொன்று போட்ட வேணும் என்று சொல்லி அவனோடு பின்தொடர்ந்து வருகிறான். அவன் பின்தொடர்ந்து வரும்போது இந்த தாவீது சொல்கிறத பாருங்களேன். நீங்கள் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா, நீ யாரை பின்தொடருகிறீர் என்று சொல்லி அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பாருங்க. ஒரு செத்த நாயை போல அவன் வாழ்க்கை காணப்படுகிறது. அவன் வாழ்க்கை அந்த லட்சை இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் தேவன் அந்த லட்சையை அவன் வாழ்க்கையில் என்ன செய்துகிறாரா, அவனுக்கு ரட்சிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில நிந்தைகள் இருக்கலாம், சில அவமானங்கள் இருக்கலாம், சில வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி அதிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் தேவன் அந்த என்ன காரியமாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனையும் சார்ந்திருக்கும், தேவனை நாம் நம்பும் போது நிச்சயம் தேவன் நம்ம அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவர வாழ்க்கையில் எது நிமித்தம் அந்த லட்சம் இருக்குது, எது நிமித்தம் அந்த நிந்தை, அதே நிமித்தம் அந்த அவமானங்கள் இருக்கோ, கர்த்தர் அதெல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் அந்த லட்சையும் மாற்றி நம்மை ரட்சித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் அதே சம்பவத்தை நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 20ஆம் வசனம் 1 சாமுவேல் 26:20 பார்க்கணும். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாது இருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். பாருங்க, அவன் வாழ்க்கை அவன் பார்வையில், அந்த சவுலுடைய பார்வையில் எப்படி இருக்கு பாருங்க. அவன் யார்? அவன் ஆடு மேய்க்கிறான். யோனத்தான் அவனுக்கு ஸ்நேகமாக இருக்கும்போது அவன் தான் சொல்ல, ஒரு ஆடு மேய்க்கிறவனை போய் ஒரு இடையில போய் நீ என்ன செய்யற, நண்பனா வச்சு அவனுக்கு அசிங்கமாக இல்லையா? அப்படின்னா பாருங்களேன், அந்த சவுல் தாவீதின் பார்வையில் எப்படி இருக்கிறான். அந்த லட்சியம் அவன் நிந்தையும் அவன் வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் கர்த்தரோ அதை ரட்சிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன இங்கே வாசித்து பார்ப்பீங்களான்னா நீங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தால் சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார். தேவன் அந்த காரியங்களை மாற்றி அவனுடைய சவுல் இருந்த இடத்துல அவனுடைய கர்த்தர் ராஜாவாய் அமர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க பாருங்க. போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன அது போல் சூழ்நிலைகள், ஒருவேளை மனுஷர்கள் நமக்கு விரோதமாக இது போல் நம்ம எழுப்பலாம். சில காரியங்கள் நம்ம மனுஷன் நம்ம லட்சை அடையும்படியா அல்லது நம்ம சிறுமைப்படும்படியா, நம்ம நிந்தைப்பட, நம்ம அவமானப்பட சில காரியங்களை மனுஷர்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கலாம். நம்ம என்ன செய்தாலும் நாம் தேவனை நம்பும்போது, தாவீது அவன் தேவனையே சார்ந்து இருந்தான், அவன் தேவனையே நம்பி இருந்தான். தேவனை விட்டு அவன் வேலை என்ன சூழ்நிலை இருந்தான். நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தேன், என்னை அபிஷேகம் பண்ணி என்னை எப்போ அபிஷேகம் பண்ணிங்களா அந்த நாள் முதல்ல நான் எப்படி இருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அவன் என்னை துரத்தி தேவையில்லாத ஒரு வேலை. நான் என்ன எப்பயும் அங்கேயோ ஒரு இடத்துல ஆடுக்கு மேய்ச்சிருப்பேன். ஆனால் அங்கே பார்க்கிறோம் அவன் தேவனை நம்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனை சில வேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சில குடும்பங்களில் நம்ம குடும்பத்தால் சில வேளை நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஒருவன் நினைக்கலாம், நான் எங்கே இருந்தால் நீ என்னை தேடி என்னை ரட்சித்ததுனால இப்போ எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னு சில வேளை நம்ம எண்ணம் வரவும் பாரு.
அப்படி இருக்கக்கூடாது. நீ வந்து என்ன ரட்சித்தனா என்னால் அது செய்ய முடியல, என்னால் இங்கே போக முடியல, அங்கே போக முடியல, அவங்கள போல் என்னால் செய்ய முடியல, அவங்கள போல் என்னால் என்ன செய்ய முடியல, சினிமாவுக்கு போக முடியல, பீச்சுக்கு பார்க்க முடியல, எனக்கு சீரியல் பார்க்க முடியல. ஏன்? ரட்சித்ததுனால. இதே அப்படி தான் நம்ம இருக்கிறோம் பாருங்கள். அதனால் சில வேளை நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் எதனா பார்த்துன்னு இருக்கிறோம், சீரியல் பார்த்துன்னு இருக்கிறோம், சினிமா பார்த்துன்னு இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும் பாருங்க. கர்த்தர் என்னை ரட்சித்தார அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்தார், அந்த சந்தோஷம் இருக்கணும். துக்கம் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மனக்கவலை இருக்கக்கூடாது. இப்பயும் நான் சில வேலைலாம் சினிமா பார்க்கல, ஆனால் இப்பயும் கொஞ்சம் மனக்கவலை இருக்கு. என்ன, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நம்ம சினிமா பார்த்துருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் சீரியல் பார்த்துன்னு இருக்கலாம். என்ன செய்த, ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு அப்படின்னு சில துக்கம் இருக்குது நம்மளுக்கு, பார்க்காதவங்க. சரி, ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம நினைச்ச முடியல, ரட்சிக்கப்படலைன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு சில வேலை சில அப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருக்கும். தேவன் என்னையும் சந்தித்தார், என்னையும் ரட்சித்தார், என்னையும் அவருடைய மகனாய் மாற்றிருக்கிறாரு. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அது இருந்ததுனால தான் நாம் பார்க்கிறோம், அவன் தேவனை குறித்து என்ன செய்யல, குறையே சொல்லலை. அவன் கேட்டதெல்லாம் ஒரே ஒன்று காரியத்தை கேட்டான். என்ன? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உமக்கு பிரியமாக நடக்கணும்னு. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான்னு சொல்லி. நாம் எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன கேட்கணும்னா, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு என்னை கற்றுத்தாரங்க, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை நடத்துங்க ஆண்டவர், உமக்கு பிரியமாக நான் வாழணும் ஆண்டவர். மனுஷனுக்கு பிரியமே இல்லை, உமக்கு பிரியமாக நான் வாழணும் ஆண்டவர். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனம்லாம் வாழணும். ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம அது போல் இருக்கோம். தேவன் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, முகத்தை திருப்பின்னு போகக்கூடாது. அதோட துக்கமான காரியம் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளை பார்த்து யாருன்னா முகத்தை திருப்பி போனால் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? நீங்கள் தான் சந்தோஷமாக இருப்பேப்பா, என்னை பார்த்து முகத்தை திரும்பி போய் எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப, நம்ம எவ்வளோ துக்கமாக இருக்கும் நம்மளை பார்த்து முகம் திரும்பி. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வருமானால் ஆண்டவர் நம்ம பார்க்க முடியாது பாருங்கள். ஆண்டவன் நம்ம பார்த்து முகத்தை திருப்புற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஆண்டவர் நம்ம மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேசம் வாழ்க்கைப்படும். நம்ம பார்த்து ஆண்டவர் பிரியப்படுறாரா, நம்ம பார்த்து சந்தோஷப்படுறாரா? வசனம் சொல்ல ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இருந்தா அவன் சத்துரு கூட எப்படி மாறிடுவானா, சமாதானம் உள்ளமாய் மாறிடுவான். அதான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழுகிறேனா அப்படி நம்ம இருக்கணும். தாவீதுக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தார், அதான் தேவன் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லும். தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்கும். அதனால தான் அவன் வாழ்க்கையில் வந்து எல்லா லட்சைகள், அவன் சவுலால் வந்தது, சொந்த மகனால் வந்தது, எல்லாமே வந்தது, நன்மை பெற்றவர்களால் வந்தது, எல்லாமே அவனுக்கு வந்தது, அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் என்னதான் செய்தான் என்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் பார்வைக்கு நலமான காரியத்தை செய்யணும். கர்த்தர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்போ தான் கர்த்தர் நம்ம அந்த காரியங்களை லட்சையெல்லாம் மாற்றி கர்த்தர் நம்ம ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே ஆண்டவரே, எங்கள் காரியங்களை மாறுதல் முடிய பண்ணுகிறவர் இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் காரியத்தெல்லாம் நான் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவரே
இவங்களோடு பேசின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, துக்கத்தை துதியாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர், சுமையை சுகமாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. தேவரீர் உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். புலம்பலை பூரிப்பாக மாற்றுவேன் சொன்னவர், லட்சைய லட்சிப்பாக மாற்றுவேன் சொன்ன தேவன். அப்படியாக கர்த்தர் ஆண்ட எங்கள் வாழ்க்கையில் இந்த மாறுதல்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தந்து அது நிமித்தம் வருகிற மேன்மைகள், உயர்வுகள், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தாண்டவர். நீங்கள் அதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியை பார்க்க கேட்குற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்கள் பேசியிருக்கிறீர். அதன்படியே எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரை நீதாமே ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா.